விருச்சிக ராசி நேயர்கள் என்ன சொல்வாங்கன்னா, இந்த பக்கம் திரும்பினா சூப்பரா இருக்கு, அந்த பக்கம் திரும்பினா சூப்பரா இருக்குன்னு சொன்னீங்க, எங்க வாழ்க்கையில ஒன்றும் நடந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி புலம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விருச்சிகத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸை போட்டு மண்டையில குழப்பி அவங்களும் குழம்பி மற்றதையும் குழம்புவாங்க. நினைக்கிறீங்க கொடுத்துரும். இந்த யூனிவர்ஸ் அதை நீங்க என்ன கேட்கறீங்க, என்ன எதிர்பார்க்கறீங்க, கார் வேணும்னு நினைக்கிறீங்க கார் கொடுத்துரும். பட் உங்களுடைய மனசை கஷ்டப்படுத்துறது, உங்க உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கலன்றவங்க எல்லாம் நம்ம முருகப்பெருமான கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல இந்த நிறங்கள் அப்படின்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கருப்பு கலர்ல வந்து பயன்படுத்தி நம்ம கருப்பு எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, எல்லாரும் ஒரு நாள் உங்களை அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு நீங்க இருப்பீங்க. அதிலும் ரொம்ப நாளெல்லாம் கிடையாது, இன்னும் ஒரு 3 வருடத்துக்குள்ள அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர சனி பெயர்ச்சி எப்படி அவங்க யூஸ் பண்ணிக்கலாம்? விருச்சிக ராசி நேயர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பக்கம் திரும்பினா சூப்பரா இருக்கு, அந்த பக்கம் திரும்பினா சூப்பரா இருக்குன்னு சொன்னீங்க, எங்க வாழ்க்கையில ஒன்றும் நடந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி புலம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தர் 2 பேர்ல நிறைய பேர் இருக்காங்க. உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைட்ல உங்களுக்கு எதுவும், இந்த சைட்ல ராகும் உட்கார்ந்துட்டு உங்களுக்கு சில விஷயங்கள் நடக்க விடாம இருக்கு. அதுக்கு மெயின் காரணம் இதுவும், 2வது உங்களோட தசாபுத்தி காலமும். பட் இந்த 138 நாள் கண்டிப்பாக நீங்க எதிர்பார்த்ததை விட நிறைய விஷயங்கள் நல்லதே நடக்கும். அடப்போமா, நீங்க எல்லாருமே இப்படிதாம்மா சொல்லிட்டு இருக்கீங்க, எதுவுமே நடந்த பாடக்காணும், எந்த நல்ல விஷயத்த நடந்த பாடக்காணும். முக்கியமா திருமணம் நடக்கல, எல்லாம் 5ஆம் பார்வைய திருமணத்துக்கு, காதல் கை கூடும், இது நடக்கும் அது நடக்கும், மனசுக்கேத்த வாழ்க்கை கிடைக்கும், மனசுக்கேத்த வேலை கிடைக்கும், மனசுக்கேத்த வீடு கிடைக்கும், என்னென்னமோ சொல்றீங்க, ஒன்றும் நடக்கலையே அப்படின்ற மாதிரி புலம்பல்ஸ் நிறைய பேர் புலம்பிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் தூக்கி வச்சிருங்க. இப்ப நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா நடக்கலைன்னா நீங்க இதுக்கு கீழே கமெண்ட்ஸ் போடுங்க, கண்டிப்பா நடக்கும். அதற்கு நான் முக்கியமா இந்த வீடியோ எண்டில் ஒரு பரிகாரம் மட்டும் சொல்றேன். அந்த பரிகாரத்தை நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்ததும் எதிர்பார்க்காத நிறைய நடக்கும். இதுல முக்கியமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசு முதல்ல தெளிவாகும். விருச்சிக ராசி நேயர்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 சனி எல்லாம் விட்டு எங்களுக்கு 4 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, 4-5 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இன்னுமும் நாங்க அந்த தாக்கத்திலே இருக்கோம் அப்படின்றது புலம்பல் சாப்பிட்டு இருப்பாங்க. இப்ப அதெல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். நீங்க சும்மா நினைச்சாலே போதும், பட் நல்லதா நினைங்க. இந்த விருச்சிகத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுல இந்த அனுஷம் தான் இருக்கு. என்ன பண்ணும் அப்படின்னா, தேவையானதை நினைக்காது, தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸை போட்டு மண்டையில குழப்பி அவங்களும் குழம்பி மற்றதையும் குழம்புவாங்க. இப்போ அதெல்லாம் நினைக்காதீங்க, நல்ல விஷயத்த நினைங்க, கண்டிப்பாக நடக்கும். நடத்தி கொடுக்கறதுக்கான காலகட்டம் இப்போ வந்துகிட்டே இருக்கு. முக்கியமா படிக்கிற குழந்தைங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மார்க்கு எழுதியிருப்பீங்க, நமக்கு இதுதான் வரும், நீங்களே ஒன்று போட்டு கால்குலேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா அங்க ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அதை விட 20 மார்க் 30 மார்க் கூட தான் வரும். நீங்கள் விருப்பப்பட்ட யூனிவர்சிட்டிலையோ, விருப்பப்பட்ட கல்வியிலையோ, விருப்பப்பட்ட டிஸ்கவுண்ட் ஸ்காலர்ஷிப்போடு உங்களுக்கு படிப்பது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விரும்பியது, மனம் விரும்பியது என்னவோ அது அனைத்தும் கிடைக்கும். 9ஆம் இடத்துல குருவின் பார்வையோட நீங்கள் என்ன விரும்புறீங்களோ அது கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் மனசார நல்லதே நினச்சி விரும்புங்கன்னு சொல்கிறேன். மெயின் அதை பண்ணீங்கனாலே நீங்க என்ன நினைக்கிறீங்க கொடுத்துரும். இந்த யூனிவர்ஸ் அதை நீங்க என்ன கேட்கறீங்க, என்ன எதிர்பார்க்கறீங்க, கார் வேணும்னு நினைக்கிறீங்க கார் கொடுத்துரும். பட் உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப வசதி இருக்கு, வேலை இருக்கு, நிறைய பணம் வருதுன்னா புது காரை வாங்கலாம். அப்படி இல்லைன்னா செகண்ட்ஸ் காராவது நமக்கு கொடுத்துரும். இல்ல வண்டி பழைய வண்டி இருக்கு, புது 2 வீலர் இருக்குன்னா புது வண்டி மாத்துவீங்க. இல்ல ஒரு வேலையில போயிட்டே இருக்கீங்கன்னா இன்னொரு பிசினஸ் நடுவில் நடக்கும். இதெல்லாம் நிறைய விஷயம் கிடைக்கும். ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் நான் வச்சுக்கணும், என்ன அப்படின்னா, உங்க மேல நிறைய கண் திஷ்டி இருக்கு, நிறைய போட்டி பொறாமைகள் இருக்கு. ஸோ அது வேற வழியே இல்லை. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்றவங்களை பார்த்தா சிலருக்கு அப்படிதான் இருக்கும். முக்கியமா வேலை செய்யற இடத்துலயே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன்ஸை கிடைக்க விடாம தடுக்கிறவங்க உங்க கூட இருக்கிறவங்க தான். ஏதாவது உங்களை பற்றி போய் மேனேஜ்மெண்ட்ல சொல்றது, அதை பண்றது இதை பண்றது, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்க வீட்டு உறவினர்களாம் கூட, உங்க மாமியார், உங்களோட ரிலேஷன்ஸ்லாம் கூட உங்களை பற்றின ஒரு பொருளி நீங்கள் இருக்கிறதுக்கும் ஒன்று பேசுவாங்க, நீங்கள் போனதுக்கப்புறம் ஒன்று பேசுவாங்க. ஆனால் இதை பற்றிலாம் எதுவுமே கவலைப்படாதீங்க. உங்களுடைய மேலிடம் உங்களை வந்து நம்புது. உங்களுடைய மேலிடம் நம்புதுன்றதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. உங்களுடைய மேல் அதிகாரி, உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய லேடிஸாக இருந்தால் ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃப், இல்லை அவங்க அம்மா அப்பா,
இல்லை நீங்கள் காதல் பண்ணுறீங்களா உங்களுடைய லவ்வர் யாராக இருந்தாலும் உங்களுடைய மேலிடத்தை நம்புதுன்றத ஒரு நம்பிக்கையோட ஓடுங்க கண்டிப்பாக. பட் ப்ரொமோஷன் மட்டும் எதிர்பார்க்காதீங்க, இது காலகட்டம் இல்லை. ஓகே. அந்த காலகட்டம் எப்போ வரும் அப்படின்னா ஜூலை 18 செப்டம்பருக்குள்ள மேபி வரலாம் ப்ரமோஷன். நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. பட் அது வரலை அப்படின்னா டிசம்பருக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. மற்றபடி உங்களுடைய ஹார்ட் ஒர்க்ஸ் எல்லாமே போட்டுட்டே இருங்க. விருச்சிகம் பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க்ஸ் நல்லா பண்ணும். அதாவது அந்த ஆஃபீஸ்க்கே நேர்ந்து விட்டா மாதிரி இருக்கும். விருச்சிகம் பொறுத்த வரைக்கும் அதுலேயும் பர்டிகுலராக அங்கே குருவோ இல்லை சனியோ இல்லை சனி குரு சேர்ந்து இருந்தோ அப்படிலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வந்து அந்த ஆஃபீஸே இவங்க தலையில தான் இருக்கு, இவங்க இல்லைன்னா அந்த ஆஃபீஸ் நடக்காது அப்படின்ற மாதிரி. இந்த சிலர்லாம் கோவிலுக்கு நேர்ந்து விட்டாங்கன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆஃபீஸ் டைம்ல நேர்ந்து விட்டா மாதிரி ஃபுல் டைம். இதை முடிச்சு அவங்க வீட்டுக்கு வந்தா கூட ஆஃபீஸ் ஒர்க்கை தூக்கிட்டு வருவாங்க. ஆஃபீஸ் அப்படி திங்கிங் ஒர்க் இவங்க பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமான்னு. இது எல்லாமே இந்த விருச்சிகத்துக்கு இதெல்லாம் ப்ளஸ். ஓகே. எப்படி நான் வந்து மகரத்தை உடைக்கிறதுக்கே பிறந்த மகர ராசின்னு சொல்றேனோ, விருச்சிகம் கிட்டத்தட்ட அதே ஒரு நிலைமை தான். நீங்க உங்களுடைய ஃபுல் ஹார்ட் ஒர்க்ஸ் போட்டுக்கிட்டே வாங்க, உங்களுக்கான அங்கீகாரம் டெஃபினட்டா கிடைக்கும். விருச்சிகத்துக்கு இன்னும் அடுத்த 4 வருடம் சூப்பரா இருக்கு. அதுலயும் இந்த 138ன்னா நீங்க நினைச்சபடியே நடக்கும். நல்லதாவே நினைங்க. நீங்க என்ன சும்மா ஒரு சிட்டிக்கு நினைச்சீங்கன்னா அந்த விஷயம் நல்லதே நடக்கும். இந்த மன உளைச்சல் இது நீங்க சொன்ன மாதிரி என்னதான் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாம் போனாலும் அவங்கள மன உளைச்சல் படுத்துறதுக்குன்னே ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அதுலேருந்து அவங்க வெளியில் வரதுக்கு இந்த மாதிரி நிறங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இன்னும் பாசிட்டிவாக மாற்றும். இந்த மாதிரி தானங்கள் கொடுக்கலாம், வாழ்வியல் பரிகாரங்கள், தானங்கள், இது எல்லாமே இந்த நெகட்டிவிட்டிலேருந்து உங்களை காப்பாற்றணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, விருச்சிக ராசி நேயர்கள் இந்த 138 நாள் மட்டும் அல்ல, வாழ்நாள் முழுவதுமே இந்த எதிரிகள்ல இருந்து உங்களுடைய மனசை கஷ்டப்படுத்துறது, உங்க உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கலன்றவங்க எல்லாம் நம்ம முருகப்பெருமான கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல பால் வாங்கி அபிஷேகம், அப்படியும் இல்லை அப்படின்னா பஞ்சாமிர்தம் மாதிரி ரெடி பண்ணி உங்க கையால ரெடி பண்ணி கொண்டு போய் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த மன உளைச்சல்ன்றது கண்டிப்பா கிளியர் ஆகும். உங்க வாழ்க்கை ரொம்ப இனிமையா நடக்கும். பர்டிகுலரா இந்த 138 நாள் எத்தனை கிருத்திகை வருதுன்னு பார்த்துக்குங்க. கிருத்திகை நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், சஷ்டி எல்லாமே செய்யுங்க. முடிஞ்ச செவ்வாய்க்கிழமை கூட செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கை அந்த தேன் போல இனிமையாக மாறும். இந்த நிறங்கள் அப்படின்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலர்ல வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ நம்ம கருப்பு எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கருப்போட சேர்ந்து ரெட்டும் மிக்ஸ் பண்ணி பயன்படுத்திக்கிங்க. ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் தைரியம் கிடைக்கும், வருமானம் நல்லா வரும். அப்புறம் அனுஷ நட்சத்திரக்காரங்க நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா பச்சையிலேயே வந்து நான் ஏற்கனவே என்ன பச்சை சொன்னேன், இளம் கிரீன் சொல்லியிருந்தேன். இங்கே வந்து பாகிஸ்தானி கிரீன் யூஸ் பண்ணிக்கலாம். டார்க் கிரீன் பாகிஸ்தானி கிரீன் சொல்லுவாங்க. அது ஒரு மாதிரி இலையிலே டார்க் கிரீன், ஒரு பாட்டில் கிரீன் மாதிரி, அந்த மாதிரி. அதில் வந்து நீங்கள் முடிஞ்சா ஒரு பட்டு மாதிரி வச்சுக்கோங்க. அப்படின்னா அந்த கலரையே நல்லா அழகாக பெயிண்ட் பண்ணி ஒரு பேப்பரில் திக்காக பெயிண்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இல்லை அந்த பேப்பரே கிடைக்குது. இப்போ நம்ம என்ன கலர்ஸ் எதிர்பார்க்குறோமோ அதில் பேப்பர்ஸே கிடைக்குது. பேப்பர் வச்சுக்கோங்க. எப்பயுமே பேப்பர் வைக்கும் அந்த பேப்பரில் லைட்டாக ஜவ்வாது தடவிட்டு நீங்கள் வச்சுக்கும் போது பண வசியம் மட்டும் இல்லை, மனமும் வசியமாகும். நிச்சயமாக மனவசியம்ன்றது வேணும். அதாவது வெளியில் இருக்கவங்க மனவசியம் பண்ண வேண்டாம். நம்ம மனசையே நம்ம வசியம் பண்ணோம்னா நம்ம பேச்ச மனசு முதல்ல கேட்கும். அதனால் அது பண்ணிக்கலாம். அடுத்தது கேட்டை நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து செக்குடு போட்ட மாதிரி நிறைய இருக்கும். எல்லா கலர்ஸ், எல்லா வண்ணம் கலர்ஸும் செக்குடு போட்ட மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வண்ணத்தை வச்சுக்கலாம் நம்ம. ஓகே. அப்படி இல்லை முடியல அப்படின்னா நீங்களே ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் எல்லா கலர்ஸ் போட்ட மாதிரி கட்டம் போட்ட மாதிரி நீங்களே போட்டு வரைஞ்சிட்டு அதில் ஜவ்வாது தடவி வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ஜவ்வாது வந்து ஆக்சுவலாக யூஸ் பண்ணும்போது மனசும் வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும், நமக்கு பண வசியமும் நல்லா கொடுக்கறதா இருக்கும். இல்லை சிம்பிளான விஷயம், ஒரு 25 ரூபாய்க்கு நமக்கு வந்து ஜவ்வாது கிடைக்கும். ஸோ அதை வாங்கி நீங்கள் அழகாக அது மேலே தடவி விட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். மனசு முதல்ல தெளிவாயிடும். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் டோன்ட் வரி. இந்த 138ன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. வீடு வாங்கணும்னு நினைப்பீங்க, வண்டி வாங்கணும்னு நினைப்பீங்க. முதல்ல காதல் கைகூடும். இவ்வளோ நாள் வீட்டில் வந்து காதல் விஷயத்த சொல்லாமல் இருந்திருப்பீங்க. அந்த மனசெல்லாம் ஓப்பன் அப் ஆவீங்க. நிறைய விஷயம் ஓப்பன் அப் ஆகி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. இவங்க செய்யக்கூடாத தவறுகள், இந்த தவறுக்கு நீங்கள் தூண்டப்படுவீங்க இந்த சிச்சுவேஷனோ பீப்புள்னாலேயோ, அதுலேருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக்க இந்த தவறை செய்யாதீங்க அப்படின்னா உணர்ச்சி வசப்படக்கூடாது. ட்ரிகர் பண்ணுவாங்க நம்மளை. நீங்கள் என்ன ட்ரிகர் பண்ணாலும் சரி, நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்து போயிட்டே இருங்க. கண்டிப்பாக எல்லாரும் ஒரு நாள் உங்களை அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு நீங்கள் இருப்பீங்க. அதிலும் ரொம்ப நாளெல்லாம் கிடையாது, இன்னும் ஒரு 3 வருடத்துக்குள்ளே உங்களுக்கான ஒரு பிளேஸை நீங்கள் கண்டிப்பாக ரீச் பண்ணிட்டு இருங்க. அது ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான ஸ்டேட்டஸாக இருந்தாலும் ரீச் பண்ணுறேன்.